Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ஈஸி அண்ட் குயிக்கா செய்யக்கூடிய ஒரு டிஃபன் காம்போ. மணக்க வெண்பொங்கல் கூடவே ஒரு அருமையான சாம்பார், அவரைக்காய் சாம்பார். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிஸ்ங்க. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ நம்ம குயிக்காக பிளான் பண்ணி டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பொங்கல் ஒரு கம்ஃபர்டபுளான உணவு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. ஒரு ஈஸியான ரெசிபியும் கூட. அது ஒரு நல்ல சாம்பாரெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. ஸோ ரொம்ப ஈஸி ரெசிபீஸ் தான். புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். வாங்க ரெசிபீஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிடலாங்க. இங்கே குக்கரில் ஒரு அரை கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா தண்ணி விட்டு ஒரு 2-3 வாட்டி கழுவிடலாங்க. பருப்பு நல்லா கழுவியாச்சு. இப்போ இதில் ஒரு 2 தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பல் பூண்டு. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இப்போ பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, அரை கப்பு பருப்பு போட்டிருந்தோம். ஸோ இங்கே ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன், 3 பங்கு தண்ணி. அடுத்ததாக ஒரு 1 டீஸ்பூன் ஆயில், சமையல் எண்ணெய் இது மேலே விட்டுறலாங்க. இது சேர்க்கும்போது நம்ம குக்கர் வெயிட் போட்டு வேக வைக்கும்போது விசில் வரும்போது அந்த தண்ணி தெரித்து வெளியே வராது, எண்ணெய் சேர்த்துட்டோம்னா. ஸோ இப்போ வெயிட் போட்டாச்சு. ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணலாங்க. பர்ஃபெக்டாக பருப்பு வெந்துடும். இருக்கட்டும். இப்போ அந்த டைம் கேப்பில் நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணிடலாம். இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு அவரைக்காய் எடுத்துருக்கிறேன். இது நல்லா கழுவியாச்சு. இப்போ இந்த அவரைக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த அவரைக்காயில் இப்படி நார் எடுத்துடணும். இந்த அவரைக்காய் ஒரு நல்ல வெஜிடபிளுங்க. நல்ல நார் சத்து இருக்குது. சொல்யூபிள் ஃபைபர் நிறையா இருக்குது. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாங்க. அவரைக்காயில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். நல்லா பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம். இந்த மாதிரி சாம்பார்லேயும் நம்ம கட் பண்ணி போடலாம். சாம்பார் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சாம்பார் கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லா அவரைக்காயும் நல்லா கட் பண்ணியாச்சு. நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியாச்சு. ஸோ காய் ரெடி. இங்கே குக்கர் விசில் அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை கடைஞ்சி விட்டுறலாம். உடன் மத்து வச்சும் கடைஞ்சிடலாம். இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர் வச்சும் நம்ம நல்லா அழுத்தி கடைஞ்சி விட்டுறலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்காதீங்க. கொஞ்சம் பருப்பாக இருக்கட்டும். அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற அவரைக்காயை இந்த பருப்போடு சேர்த்துடலாங்க. வெந்த பருப்போடு அவரைக்காய் சேர்த்தாச்சு. ஸ்டவ் அகைன் ஆன் பண்ணிக்கோங்க. காய் இந்த பருப்போடு சேர்ந்து வெந்து வரணும். இது கூடவே நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க. நான் சேர்த்துக்கிறது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. சாம்பார் பொடியோட ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுறலாங்க. காய் நல்லா வெந்து வரணும். நல்ல ஒரு 8-10 நிமிஷம் கொதிக்கட்டும். சாம்பார் உங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. பருப்பு திக்காக இருந்துச்சுன்னா கீழே அடிப்பிடிச்சிடும். ஸோ அதை கவனமாக தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கட்டுங்க சாம்பார். அப்போ தான் அந்த காய் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வெந்து வரும். பாருங்கள், ஒரு 70% கிட்ட நம்மளுக்கு காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துடலாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம கொதிச்சிட்ருக்கிற சாம்பாரில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். சாம்பார் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதித்து வரணுங்க. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இங்கே தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு. கடுகுளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன். வெந்தயம் மஸ்ட்டுங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. சாம்பாருக்கு தாளிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 5-6 தாளிப்பு வரமிளகாய், கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் வதக்கி சேர்த்தாவே டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் வதக்கிக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் சேர்க்கலாம். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. இது மஸ்ட்டு. அந்த தாளிப்பில் பெருங்காயப்பொடி போட்டு அது சாம்பாரில் போட்டாவே வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லதும் கூட. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை கொதிச்சிட்ருக்கிற சாம்பாரில் சேர்த்துடலாங்க.
இப்போ சாம்பாருக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல. ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னொரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு விட்டுறலாம். நல்லா கமகமன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா மணக்க அவரைக்காய் சாம்பார் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது பொங்கலுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான சாம்பார் ரெசிபி இது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நல்ல மெத்துன்னு சாஃப்டாக மணக்க வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது பர்ஃபெக்டான வெண்பொங்கல் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ வெண்பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம அரிசி பருப்பை அளந்து எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதாவது அரிசியோட குவான்டிட்டியில் பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு. நம்ம இந்த அளவுக்கு சேர்க்கும்போது தான் நல்ல பொங்கல் மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. அடுத்தது பாசிப்பருப்பை நம்ம வறுத்துக்கலாங்க. 1/4 கப்பு பாசிப்பருப்பை ஒரு சூடான பேனில் போட்டு விட்டு நல்லா வறுத்துருவோம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துடணும். அதாவது லைட்டாக செவந்து நல்ல ஒரு வாசனை வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்து விடணுங்க. ஸோ பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விடுங்க. பாருங்கள், பருப்பு நல்லா செவந்துருச்சு, நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து கழுவி ஊற வச்சிருக்கிற, அதாவது ஒரு 10 நிமிஷமாக ஊறிட்டுருக்கிற அரிசியோட வறுத்த பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்கணும். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சுங்க. நல்லா கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கிற பச்சரிசி பாசிப்பருப்பை சேர்த்தாச்சு. இப்போ தண்ணியோட அளவு நம்ம 1/2 கப்பு மெஷரிங் கப்பில் அரிசி அளந்து எடுத்திருந்தோம். அதே கப்பில் தண்ணி அளந்துக்கிறேன். மொத்தமாக 4 கப்பு தண்ணி, அதாவது அரிசிக்கு 3.5 கப்பு, அந்த ஒரு 1/4 கப்பு பருப்பு எடுத்திருந்தோம், அதுக்கு இன்னொரு 1/2 கப்பு சேர்த்து மொத்தமாக 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பர்ஃபெக்டாக பொங்கல் நல்லா மெத்துன்னு வெந்து வந்துடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து வெந்து வரும். கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, அதிகமாக போட்டுறாதீங்க, இந்த லைட் மஞ்சள் கலர் பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக ஜஸ்ட் ஒரு சிட்டிகை. இப்போ குக்கரை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு ஒரு 4 to 5 விசில் நம்ம வேக வச்சு எடுத்தால் நல்லா குழைவாக பொங்கல் வெந்துடும். ஸோ இருக்கட்டுங்க, அந்த விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷரில் தீர்ந்ததுக்கப்புறமா நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இங்கே குக்கர் விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா அந்த அரிசி பருப்பெல்லாம் வெந்திருக்கு. இப்போ நல்லா சூடாக இருக்கும்போதே கரண்டி வச்சு கிளறணும்னா சாதம் நல்லா குழஞ்சிரும், பொங்கல் பக்குவம் வந்துடும். பாருங்கள், பொங்கல் பக்குவம் வந்தாச்சு. இப்போ சூடாக இருக்கிற பொங்கலில் பால் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். பால் சேர்க்கும்போது பொங்கலோடைய டேஸ்ட்டும் கலரும் அட்டகாசமாக இருக்கும். அது நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பால் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இங்கே தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா சூடாகி உருகி வரும்போது இப்போ சீரகம், மிளகு சேர்த்துடலாம். நல்லா 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக பொடியாக நறுக்குன இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கூடவே 2 சிட்டிகை பெருங்காயப்பொடி. இந்த இஞ்சி பெருங்காயப்பொடி மஸ்ட்டு, கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. அடுத்தது 2 கொத்து கருவேப்பிலை. கூடவே ஒரு 10 to 15 உடச்ச முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாங்க, அது நம்ம விருப்பம். நல்லா கமகமான வாசனையோட தாளிப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் முந்திரி பருப்பு செவந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி ரெடியாக வச்சுருக்கிற பொங்கலில் சேர்த்து விட்டு நல்லா கலந்துடலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான வெண்பொங்கல் நல்ல மணக்க ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிற இந்த சூடான பொங்கலில் இதை சேர்த்து கலக்கும்போது இன்னும் வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். எல்லாருக்கும் பிடிச்ச அருமையான வெண்பொங்கல் ரெடி. கூடவே அந்த சாம்பாரும் பரிமாறிடலாம், அவரைக்காய் சாம்பார். அவ்வளோதாங்க, ஈஸி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய 2 ரெசிபிஸ் பார்த்தோம். நல்ல ஒரு சுவையான வெண்பொங்கல், கூடவே நல்ல ஒரு அவரைக்காய் சாம்பார். ரெண்டுமே ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிஸ். கண்டிப்பாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப இதே மெத்தடில் தான் ட்ரை பண்ணுவீங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள்.
தேங்க்யூ.